ஐம் யுவர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப்-லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தோம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா லாஸ்ட் பார்ட் போட்டு 1 year ஆச்சு, எனக்கே மறந்துடுச்சு. ஸ்டில் இப்போ போய் பார்த்துட்டு தான் வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ண இறங்கியிருக்கேன். அண்டு கோல்டு கொஞ்சம் இருக்குடா, வாய்ஸ் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் இதில் விட்டுருந்தோன்னா நம்ம வி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார். ஒயின் போயிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வி பக்கத்தில் யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிக்கிறான். ஹே, என்னாச்சு? இங்கே என்ன பண்ணுற? அது வந்து சும்மா உங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன். நான் உன்னை கூப்பிடலையே, நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் நான் எது கூப்பிட்டு போகிறேன்? எல்லாம் எனக்கு நீங்கள் கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அதான் வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. நான் கிளம்பலான்னு தான் நினச்சேன். அதான் சரி. வயன் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நான் ஒரு 3 days ஊரில் இருக்க மாட்டேன், சிட்டிக்கு போக வேண்டியது இருக்குது. வேணா நீ போயிட்டு உன் ஆண்டி கூட இருந்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சுவா. என்ன, இவர் வெளியில் போகிறாரா? இல்லை, போகக்கூடாது. இல்லை, அது வந்து எதுக்கு? அதான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எமர்ஜென்சியில் போயே ஆகணும். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெயில் வந்தது, அதான் பார்த்துட்டு அவங்க மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே தூங்கிட்டேன். என்னங்க, நான் வேணா கூட வரட்டுமா? நீங்கள் என்னங்கன்னு சொன்னது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன இப்போது என்னவோ சொன்னேன். அது நானும் உங்கள் கூட வரட்டுமா? ஆக்சுவலி இப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போனேன்னா ஆண்டி என்னை இன்னும் வேலை வாங்குவாங்க. ஏற்கனவே நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்போது பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து வச்சு என்ன தான் திட்டுவாங்க. கரீன் கூட இப்போது வீட்டில் இல்லை, அவளும் காலேஜ் போயிருப்பா, ஹாஸ்டலில் தான் இருப்பாள். நான் போனால் செம்மையாக மாட்டிக்குவேன். நான் வேணா உங்கள் கூட வரட்டுமா? சரி வா, உனக்கும் ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். ஓகே, அப்போ நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டுமா? மொத்தத்தையும் எடுத்து வைக்காதா, ஜஸ்ட் ஒரு 3 daysக்கு போகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோ. ஓகே. ஏன் காலையில் ஏர்லியாகவே கிளம்புறோம். ஓகே. என்னங்க, என்னாச்சு உனக்கு? என்ன அப்படியே கூப்பிட்டுருக்க? வேறு எப்படி கூப்பிட்றது? உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை வேறு மாதிரி கூப்பிட்றதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குதே. ஒயின், உன்னை தான் கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு மரியாதை. நீங்கள் வேறு என்னோடய ஃபேவரட் ரைட்டர், எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான். சரி போ, புக்கு படிக்காமல் சீக்கிரமாக படுத்து தூங்கு, காலையில் சீக்கிரமாக வந்துருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அமைதியாக போகிறீங்க. இப்போது கிம் சோ ஜூன் சொன்னது அப்படியே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எப்படி அவனை கவுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் எதுவுமே முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு வாரம் பாட்னி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் நான் எப்படி அதை பண்ண முடியும்? இன்றைக்கி நைட்டுக்குள்ளெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கெல்லாம் 1 வருஷம் கொடுத்தாவே பத்தாது, ஒரே ஒரு நைட்டு கொடுத்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால்கனி வழியாக பார்த்துட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. அப்போது இந்த பால்கனி பக்கத்தில் அவர் நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன புலம்பிகிட்ருக்க? நீங்கள் எப்போ வந்தீங்க? என்னை கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்க, அப்போயே வந்தேன். அது பின்ன நீங்கள் பாட்டு ஈஸியாக சொல்லிட்டீங்க சீக்கிரம் அது மாதிரி பண்ணணும்னு. நான் என்ன பண்ணுறது? உங்களை பார்த்தாவே எனக்கு பயம்தான். இப்போது அவரை பார்க்கும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எப்படிங்க, அப்போவே நம்ம 2 பேரில் ஃபர்ஸ்ட் மூவ் நீங்கள் தான் பண்ணுவீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கே அப்படியே மறைஞ்சிடுறான். நீங்கள் அப்படியே பேன் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரூமோட டோர் வந்து நாக் ஆகுது. நீங்கள் போய்ட்டு இப்படி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வீ நின்றுட்டுருக்கான். ஏதாச்சும் வேணுமா? இல்லை ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டீங்களா? நான் இப்போ தான் பேக்கிங் பண்ணி. ஏய் நானா? என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கான்? என்ன பேசுகிறீங்க? என்ன கன்ஃபியூஷன்?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டவுட்டாகவே கேட்டுட்ருக்கீங்க. அப்போது வி வந்து உள்ளே வந்துட்டுருக்கா. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு வந்தீங்களோ அதே மாரி தான் இருக்குது. பட் அவனோட உடம்புக்குள்ளே இப்போது கிம் சோஜூனும் இறங்கியிருப்பான். ஸோ ஐ மீன் அந்த ஸ்பிரிட்லாம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இறங்கியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி இன்னுமா தெரியல? நீ தானே கேட்ட என்ன பண்ண சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு 3 தானே பண்ணுவீங்கன்னு. அது அவர்கிட்ட கேட்டதில்ல, இவருக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை இந்த சோல் கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எனக்கத்தை கடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவன் அப்படி உங்கள் கிட்டே வந்து நான் இப்போது இந்த வீக்குள்ளே தான் இருக்கேன், சரியா? அப்படின்னா பேய் பிடிச்சிருச்சா? என்னை பார்த்தா பேய் மாதிரி அடி இருக்கு உனக்கு? இல்லை, அது வந்து வயன் ரெடி பண்ணிகிட்ருக்க, மாதிரிலாம் பண்ணாத, வா. என்னது வா எங்கே வர்றது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் கையை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். என்னங்க தப்பாயிடுங்க. மார்னிங் அவன் எந்திரிச்சானே நீங்கள் விட்டு போயிடுவீங்க, அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. இது யாரோட ரூம்? அது இப்போதைக்கு என்னோட ரூம். நீ ஒன்று அவனோட ரூமுக்கு போகல, அவன் தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கான். அப்போது இது உன்னோட பிரச்சனை இல்லை, உன் மேலே தப்பு வராது, ஓகேவா? ஆனால் எப்படி கேட்டாருன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டுறான். நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? அது 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 வந்து என்ன பண்ணுறது? என்னங்க வேண்டாம். இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது இது தப்பு தான், நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. வீக் எதுவுமே ஞாபகம் வராமலே போயிடுச்சுன்னா, இல்லை உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? திரும்பவும் என்னால் வந்து உயிரை சொல்லிகிட்ருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு அப்புறம் என்னோடய பவர்ஸ் ரொம்ப வீக் ஆகிடும். நான் வீக்காக வைரஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டே போவா. என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். அந்த டைமில் வீயும் கூட இருக்கணும். சொன்னா கேளு. ஆனால் என்னங்க ப்ளீஸ் வயன். நீங்களும் யோசித்து பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. இப்போது அவனும் அந்த ஷர்ட் பட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அவனுக்கு பழசெல்லாம் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை ஃபஸ்ட் டைம் அந்த குளத்துக்குள்ளே வச்சு பார்த்தது, தென் அங்கே நீங்கள் பண்ணது எல்லாமே அவனுக்கு இப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மெமரியாக திரும்ப மைண்டுக்குள்ளே வருது. உங்கள் ஃபேஸ் இத்தனை நாள் நீங்கள் பாஸ்டில் எப்படி இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. நீங்கள் டச் பண்ணிங்க, நீங்கள் நடந்துக்கிற விதம், அப்புறம் உங்களோட சோல்குள்ளே இருக்க அந்த கனெக்ஷன், அதை வச்சு தான் நீங்கள் தான் ஒயன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது உங்களோட ஃபேஸ் அவனுக்கு தெளிவாக ஞாபகம் வருது. அப்போ இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருந்த ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் மட்டும்தான் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். தென் அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு டைட்டாக் பண்ணுறான். உங்களுக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று அப்படியே உறுத்திட்டே இருக்குது. என்னங்க நம்ம தப்பு பண்ணுறோமா? தப்பு தான் பண்ணுறோம். ரொம்ப தப்பு இல்லை, ரொம்ப தப்புலாம் இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் மூட் அவுட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். இப்போது உங்களுக்கு நீங்கள் யாரை கிஸ் பண்ணுறீங்க? வீயை கிஸ் பண்ணுறீங்களா இல்லை பேயை கிஸ் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே தெரியல. அப்படியே டவுட்லேயே நிற்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவன் உங்கள் டாப்னு ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த ரூமோட லைட் அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் அப்படியே அவரோட கையை எப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னங்க இது என்ன? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது டக்குன்னு விண்டோஸ் எல்லாம் எப்படி க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே போன மாதிரி இருக்குது. அவங்கள கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட வரும்போது அவன் ஐஸ் வேறு மாதிரி மாறுது. உங்களை இது பார்க்கும்போதே பயமாக இருக்குது. என்னங்க உங்கள் கண்ணு ஏன் ஒரு மாதிரி மாறுது? எதுவும் கேட்காத. இல்லை உங்களை பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் பேண்ட்டோட பட்டனை கழட்டிட்டு அவன் கீழே ஸ்லைட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வரான். உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் அப்படியே வீயோட கண்ணை பார்க்குறீங்க. அவன் கண் அப்படியே பிளாக் கலரில் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் இருக்குது. இல்லை இது அவர் இல்லை, இது யார்? உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது.
அவங்க நெக்கை பிடிக்கும்போது அப்படியே ரொம்ப டைட்டாகவே பிடிக்கிறான். அவங்களால ப்ரீத் பண்ணவே முடியல. உங்கள் கழுத்தில் அவங்களோட நெயில் அப்படியே பதியுது. அது உங்களுக்கு ப்ளீட் ஆகிறதுனால இன்னுமே பெயின் அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்கள புஷ் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்டம்பிள் ஆகிட்டு கீழே விழுறான். பக்கத்தில் அந்த புக்கு இருக்கும். உங்கள் டேபிள் மேலே தான் வச்சுருப்பீங்க. அந்த புக்கை எடுத்து மேலே அடிக்கிறீங்க. அவன் அப்படியே கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டை அப்படியே ரெப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற? திரும்ப ஏதாவது கேட்கணுன்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயங்கரமாக தலைவலிக்குது. தலையை பிடிச்சிட்டே நிற்கிறான். ஒயினோட ட்ரெஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் அவனை பார்க்குறான். அவன் போட்டிருக்கிறது ஷர்ட்டே இல்லை, தென் பேண்ட்டும் பாதி கீழே இறக்கியிருக்கு. என்ன ஏதாச்சும் பண்ணனா? நீங்கள் அப்படி வாய் மேலே கையை வச்சுட்டு அழுதுகிட்டே ஹெட்டை நோண்டுற மாதிரி ஷேக் பண்ணுறீங்க. உண்மையாக சொல்லு, நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பண்ணனா? இது உன்னோட ரூம் தானே? நான் எப்போ இங்கே வந்தேன்? இல்லை நீங்கள் எதுவும் பண்ணல. என்ன பாரு. அவன் கிட்ட வரான். நீங்கள் பயத்தில் அப்படியே பின்னாடி தள்ளி போகிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு நெயிலோட மார்க் இருக்குது. அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் இது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்கும்போது அவனோட கையில் ஸ்கின் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒட்டினா மாதிரி இருக்கும். நெயில்ஸில். அதை பார்த்துட்டு இல்லை நான் ஏதோ பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன்? என்ன பாரு, நான் ஏதாச்சும் உங்கள்கிட்ட தப்பா? இல்லை அது அது இல்லை, நீங்கள் தூக்கத்தில் நடந்தே வந்தீங்களா? அப்போ நீங்கள் கீழே வெளில போகும்போது நான் பிடிச்சி இழுத்ததில் உங்கள் ஷர்ட்டு கிழிஞ்சிடுச்சு. அப்போது நீங்கள் வெளிலக்கூடாதுன்னு பிடிச்சதில் உங்கள் கையை மேலே பட்டு ட்ரெஸ் கிழிஞ்சி காயம் பட்டுடுச்சு. நீங்கள் தப்பாக எதுவும் பண்ணல, பயப்படாதீங்க. நான் தூக்கத்தில் நடந்தேனா? ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்தது இல்லையே. இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே நடந்ததில்லை. நான் தூக்கத்தில் பேசுவேன், எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி புதுசாக சொல்கிறேன். அது எனக்கே எதுவும் தெரியல. மேபி உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கோ என்னவோ. நீங்கள் ஏதோ யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டு அங்கே உங்கள் பெட் மேலேயே அமைதியாக உட்காந்துக்கிறான். அவன் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு மைண்டெல்லாம் இப்போது ஒரே ஒரு ஞாபகம் தான். கிம் சோ ஜின் அங்கே வந்தான், அது உங்களுக்கு தெரியும். பட் அவனுக்குள்ளே இருக்கும்போதும் அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கிம் சோ ஜினை தாண்டி அது அவனுக்குள்ளே இன்னொரு ஆத்மா வந்துச்சு. அது என்னது? அது யார்? அது ஐரிஸா இல்லை வேறு யாராச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக மூளையை போட்டு குழப்பிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து உனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா அதான் இது ஆவி பேய் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யாராச்சும் நம்புவாங்களா? நீ தானே சொன்ன அந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்கள் ஊரில் சாமிலாம் கும்பிடுவாங்க, பூஜைலாம் பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்கன்னு. அது சும்மா அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அது இப்போ சும்மா நம்ம திருவிழா மாதிரி தானே பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. சரி வாயன், நீ தூங்க. அண்ட் ஐம் சாரி. ஓகே, எங்கே பாரு, ஐம் சாரி. இதுக்கப்புறம் நைட்டில் நான் வந்து டோர் நாக் பண்ணால் நீ டோர் ஓப்பன் பண்ணாத. சரிங்க. என்னங்க? இந்த புக் இது உங்கள் கூடவே வச்சுக்கிறீங்களா? நீங்கள் தூங்கும்போது உங்கள் பெட்டில் இருக்கட்டும். ஏன்? இல்லை, சும்மா தான். இதில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. நீங்கள் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை திரும்பவும் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. அதை வாங்கும்போதே அவன் பாடி முழுக்க அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிளம்புது. அதை வாங்கிட்டு சரி நீ தூங்க, நான் வரேன். அதை வாங்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சா எனக்கு நிறையவே இப்படி மறந்து போகிற மாதிரி இருக்குது. அவளோட பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கா. பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கா. அவளுக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாகவே உட்காந்துட்ருக்கீங்க.
இப்போது வி உங்களை பார்க்க மேலே வர்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஒயன் சொல்லுங்கள். கிளம்பிட்டியா? நான் ரெடி தான். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நானும் ரெடி ஆகிட்டேன். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் டோஸ்ட்டும் தென் காஃபியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மட்டும் ஜூஸு. சரி, அப்போ நான் கீழே போகிறேன். நீ பேக் எடுத்துகிட்டு வந்துடு. சாப்பிட்டு 2 பேரும் கிளம்பிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் கீழே போயிருப்பீங்க. கீழே போனதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மைண்டில் இப்போ எந்த ஒரு தாட்டுமே இல்லை. எல்லா விஷயமும் மறந்து போச்சு. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு நடந்த எல்லா ஞாபகமும் மறந்து போச்சு. தென் இப்போது பேபி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நைட்டில் நடந்தது அப்படியே திரும்ப மைண்டுக்குள்ளே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அன்யூஷுவலாக அவனுக்கு இப்போ ஏதோ நடக்குது அப்படின்றது மட்டும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. அந்த புக்கை இன்னும் அவன் கையில் தான் வச்சுருக்கான். தென் அவனோட சூட் கேஸில் அந்த புக்கை எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான். ஏன்னா அவன் ஒயன் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குது. ஒயன் நைட்டில் நடந்ததுக்கு அகெயின் சாரி. நைட் என்ன நடந்துச்சு? அதான் நான் தூக்கத்தில் வந்து அதுவா? அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. சரி சாப்பிடுங்க, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காலையில் கிளம்புறீங்க. அந்த வீட்டை விட்டு போகிறதே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக அந்த ஊரோட பார்டரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு மைண்டில் ஒரு காம்னஸ் கிடைக்குது. அது அவனுக்கு என்னென்ன டிஸ்கிரைப் பண்ண தெரியல. அந்த புக்கை வாங்கும்போது மைண்டு எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஃபீல் பண்ணிச்சோ அதே மாதிரி அந்த ஊரோட எல்லையை தாண்டினதுக்கப்புறம் அவன் மைண்டில் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அவன் பாடி ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஷிவர் ஆகுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த புக்கு மட்டும் ஏதாவது எடுத்து படிச்சுட்டு இரு. ஐயோ வேணாம், அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். புக்கு படித்தா தூங்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியல, நான் இது தூங்காத மாதிரி ஒரு ஃபீலிங். தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டலில் என்ன போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அம்மா இப்போது நம்ம போகிறோம்ல, எங்கே போகிறோம்? சோலுக்கு தான் போகிறோம். சோலுக்கா? அங்கே தான் கிரண் படிக்கிறா தெரியுமா? ஆமாம். அம்மா என்ன விஷயமா போகிறோம்? அதுவா? என் பிரதருக்கு பர்த்டே. உங்கள் பிரதரா? ஆமாம், எனக்கு ஓன் பிரதர் ஒருத்தர் இருக்கார், கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கார். என் கசின் பிரதருக்கு பர்த்டே. நாங்கள்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். அண்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு தான் போகிறேன். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம், அவங்களுக்கு நானும் ரொம்ப ஃபேவரட். அட் சேம் டைம் நான் இருப்புக்காக வெளியில் வந்திருக்கேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி சேடாக தான் இருப்பான். போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஒரு ஃபன்னாக இருக்கும். அதான். ஓகே. அம்மா 3 days அங்கே இருக்க போகிறேன்னு சொன்னீங்க. அது இல்லை, ஏற்கனவே பப்ளிஷ் ஆன புக்கோட ரீரிலீஸ் டேட் வருது. ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண புக்ஸோட வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. தென் அதை எடிட் பண்ணி ஒரு சில காப்பீஸ் போட்டிருக்கோம், ப்ரீமியம் காப்பீஸ். அதில் என்னோடய சிக்னேச்சர் தேவைப்படுது. அட் சேம் டைம் பப்ளிகேஷன்ஸில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் ப்ரெசென்ட் ஆகிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம அகெயின் வீட்டுக்கு போயிடலாம், கவலைப்படாத. அதெல்லாம் பரவாயில்ல. நான் இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரை விட்டு வெளியே வந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது சிட்டிக்கெலாம் போகணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? டிவிஸில், ஃபோனில், வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். கிரண் நிறைய சொல்லுவாள் சிட்டியை பற்றி. ஆனால் அது வரைக்கும் கூட்டு போனதே கிடையாது. ஆன்ட்டியும் போக விட மாட்டாங்க, செம்மையாக திட்டுவாங்க. நீங்கள் கூட்டு போகிறீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்துட்டுருக்கான். ஓவியும் அவங்க சின்ன வயசில் இருந்த விஷயம் அதெல்லாம் அப்படி 2 பேரும் மாற்றி அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படி வளர்ந்தாங்க, யார் கூடலாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சிட்டிக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறீங்க. ஒரு பப்ளிகேஷன் ஆஃபீஸ் பில்டிங் முன்னாடி தான் கார் நிறுத்திட்டு உள்ளே போகிறான். வா. நான் உள்ளே வரலாமா? என்ன காருக்குள்ளே இருக்க போறியா? வா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடாக அங்கே இருக்க சரௌண்டிங்கே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்தமாரி இடத்துக்குலாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது, வந்ததும் கிடையாது. ஸோ இவ்வளோ ஜாலியாக அங்கே போகிறீங்க. அப்படியே உங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். நீங்களும் அப்படியே சுற்றி அந்த எல்லா பிளேஸையும் அட்மையர் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாகவே நடந்துகிட்ருக்கீங்க. இப்போது அவனோட பர்சனல் கேபினுக்கு கூப்பிட்டு போகிறான். இங்கே பாரு, இதுதான் என்னோடய கேபின், இதுக்குள்ளாரு.
அண்டு வெளியில் வராது. ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் டயம் கூட வந்திருக்கேன்னு சொல்லு. ம் ம் ஓகே. அப்புறம் பார்த்து இங்கே இருக்க திங்ஸ் எதுவும் இடம்லாம் மாற்றி வைக்காத, திரும்பவும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஓகே. நான் போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஓகே நீங்கள் போங்க, நான் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ரேக்கில் அவனோட எடிஷன்ஸ் வரைக்கும் பத்திரமா எடுத்து அழகாக அதை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா திருப்பி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பைரல்லாம் போட்டு புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. அது அவனோட கையாலே ரைட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அட என்னோடய ஃபேவரட் புக்ஸ் எல்லாம் இப்படி தான் உருவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே மிதந்துட்டுருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே வரான். என்ன போகலாமா? போகலாமே. உன்னை இங்கே இருக்கிறது எதுவும் எடுக்க வேணாம் தானே சொன்னேன். நான் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டேனே. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணி வச்சேன். நீ க்ளீன் பண்ணி வச்ச வா. ஆமாம், இது என்ன? ஏதோ ஐஸை வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இதுவா? ஆமாம், ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது இந்த ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த ஐஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணோட கண் வந்து ரெட் கலரில் இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து உங்களை பயமுறுத்திருக்கும். ஸோ அதே ஐஸ் தான் அதில் இருக்குது. அப்படியே டிக்டோவாக அப்படியே மேட்ச் ஆகுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு அவன்கிட்ட கேட்குறீங்க. இது அடிக்கடிக்கு என் மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதான் வரைஞ்சோம். நீங்கள் வரைஞ்சிங்களா? இது 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 உங்ககிட்ட இருக்க வேண்டாமே. ஏன், நல்லா இல்லையா? அப்படி இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஐயை பார்க்கும்போது ஏதோ டிஸ்டர்பிங்காக இருக்குது. இது வேண்டாம், நீங்கள் எனக்கு கொடுத்துட்றீங்களா? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறீங்க. இதையே இவர் வரைஞ்சார். ஆனால் இது டெஸ்கில் இருக்குது, மேலே தூசெல்லாம் இருக்குது. சார், நீங்கள் இதை இங்கேருந்து வரத்துக்கு முன்னாடி வரைஞ்சிங்களா? ஆமாம். ஓ சரி, இது அந்த ஐஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அது டக்குன்னு ஐஸ் மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் பயத்தில் அந்த பேப்பர் டக்குன்னு மடித்து பாக்கெட்டில் சொருவிடுறீங்க. ஓகே ஆர்மி, இந்த எபிசோடோட முடிச்சிக்கலாம். எனக்கு கேட்குது, நீ ஒரு வருஷம் கழித்து போடுற, அதில் டியூரேஷன் அதிகமாக போட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது, எனக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது.